வெல்கம் டு ராஜசேகர் ரியல் எஸ்டேட். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற பேக்ரவுண்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடவுக்கு மிக அருகாமையில் ஒரு 10வது கிலோமீட்டரில் ஒரு 7.5 ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு. பாருங்கள், இந்த கிணறு பாருங்கள். இந்த பூமிக்கு உண்டான கிணறு நல்ல பெரிய கிணறு, இது நல்ல தண்ணி வசதியோடு இருக்குது. அதுபோக 2 போர்வெல் உள்ளே இருக்குது. இந்த பூமிக்குள்ளே ஆழ்துளாய் கிணறு இருக்குது. 2 சர்வீஸ் இருக்குங்க. 5 HP லைன் ஒன்று இருக்குது, 7 HP லைன் ஒன்று இருக்குது. இதில் ஃப்ரீ சர்வீஸ், அக்ரி சர்வீஸ். இப்போ பாருங்கள், அந்த தென்னந்தோப்புக்கு பக்கத்தில் ரோடு வழி இருக்குது பாருங்கள். அதான் வே இருக்குது, சின்ன வழி. இந்த பூமிக்கு வரக்கூடிய ஒரு வே போதுமான அளவுக்கு இருக்குது. அதாவது தார் ரோட்டில் இந்த 2வது பூமி இதுதான். அந்த பூமி மாட்டு சாலை, RC பில்டிங்கு, ஒரு டைல் ஹவுஸ், இது எல்லாமே இந்த வீடோட உள்ள வருது. குடியிருப்புக்கு RC பில்டிங், ஃபார்ம் ஹவுஸ், நல்ல அருமையான ஜல்லி பூமி. இதெல்லாம் பாருங்க, நல்ல அருமையான. இங்கே ஒரு டைல் ஹவுஸ் இருக்கு. இது வந்து ஸ்டோரேஜ் ரூம், லேபரும் கூட தங்கிக்கலாம் அதில், அந்த மாதிரி இருக்கு. அருமையான இந்த ப்ராப்பர்ட்டி மொத்தம் 7.5 ஏக்கர் இடம் இருக்கு. இதில் குறைஞ்சது 500 தென்னை மரங்கள் இருக்குது. நல்ல அருமையான நெட்ட மரம், அளவான வயசு பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 இருக்கு. நல்ல அருமையான இந்த மரத்தில் காப்பு இருக்கு. அதுபோக இடையில கொஞ்சம் வாழை போட்டிருக்காங்க. மாமரம் 1-2 அங்கங்கே இருக்கு. நல்ல அருமையான ஒரு காப்பு, நல்ல அருமையான பூமி. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல சமமான பூமி. சைடில் ஒரு எலுமிச்சை மரம் இருக்கு, மாமரங்கள் இருக்கு, தென்னை மரங்கள் இருக்கு. இதெல்லாம் பாருங்க, ஒரு அளவான வயசு 15 வயசுக்குள்ள இருக்க மரங்கள் இருக்கு. நல்ல காப்பு பாருங்க, மரமெல்லாம் நல்ல காப்பு, நல்ல ஹெல்த்தியா இருக்கு மரங்கள்லாம். நல்ல அருமையான ஒரு ஏரியா. மழை பெஞ்சு இந்த ஏரியாலாம் பச்சை போர்வை போத்துன மாதிரி இந்த பூமிக்கு இருக்கு பாருங்க. எல்லாம் அந்த அளவுக்கு மழை இந்த இடத்துல அதிகமாக அடிச்சிருக்கு இந்த டைமு. தண்ணி வசதிகள் சிறப்பாக இருக்கு. பூமி ரொம்ப நல்லா இருக்கு. குடியிருப்பு பக்கத்துலேயே குடியிருப்புகளும் இருக்குது. தார் ரோடு, பஸ் ரூட். இந்த பூமியிலேருந்து பார்த்தீங்கன்னா வண்டி போகிறது மெயின் ரோட்டில் தெரியும். மெயின் ரோட்லேருந்து 2வது பூமி. நல்ல அருமையான ஒரு ஓடக்கல் செம்மண் மிக்ஸ் ஆன பூமி. பாருங்க, ஒரு ஏரியா பாக்குறதுக்கு இடையில பாருங்க ஒரு ரோடே போடலாம். பாருங்க, இந்த பட்டுப்பூச்சி செடி இது பாருங்க. நடுவில் இந்த அளவுக்கு கேப் இருக்கு. நடுவில் அந்த ரோடு போட்டு 2 சைடு பிரிச்சு கூட வைக்கலாம் பூமி. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 7.5 ஏக்கரால் 1 ஏக்கரா வெறுங்காடு இருக்கு. சோளம் போட்டிருக்காங்க, பாக்கி எல்லாமே தென்னைகள் போட்டிருக்கு. வருமானமும் வருது, குடியும் இருக்கலாம். நம்ம கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன், கோயம்புத்தூர் சிட்டிலேருந்து 1 மணி நேரம் டிராவல்ல வந்தோம்னா இந்த இடத்துக்கு நம்ம அடைஞ்சிடலாம். இங்க பாருங்க, வசிக்கிறதுக்கு குழந்தைகள் வசிக்கிறக்கோ, குழந்தைகள் இருக்கிறக்கோ, பெரியவங்க வசிக்கிறக்கோ, பொல்யூஷன் இல்லாம நல்ல அருமையான ஒரு ஏரியா அது. குடியிருக்கிறதுக்கு வீடும் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். RC கட்டடம் இருக்கு. அதுபோக ஓடு டைல்ஸ் ஹவுஸ் இருக்கு. இந்த மாதிரி சாட்டர்டே சண்டே வந்து ஓய்வு எடுக்கிறதுக்கு கூட இந்த இடம் அருமையான இடம் உங்களுக்கு. அதே மாதிரி ஆடு மாடு கோழிகள் வளர்த்தி இயற்கையோட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது அருமையான ஏரியா. சுத்தி பவுண்டரிகள் தெளிவா இருக்கு. PAP பாசனம் இருக்கு. அனைத்து வசதிகளுடன் நல்ல சிறப்பான ஒரு பூமின்னு சொல்லலாம். அதுல ஒவ்வொரு பூமி வாங்குறதுக்கு முன்னாடி நம்மளோட எண்ணங்கள், நம்ம எதுக்காக பூமி வாங்குறோம், எந்த தேவைங்கிறது இருக்கு. ஒவ்வொருத்தங்களும் நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு சொத்தா வச்சுக்கிறதுக்கும் அந்த பூமியை பார்ப்பாங்க. இல்ல நம்ம வந்து இனிமேல் வில்லேஜ் லைஃப் வாழணும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் செட் ஆகும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, சொத்தாவும் வச்சுக்கலாம், குடியும் இருக்கலாம். ஏன்னா வில்லேஜ் எல்லாம் நல்ல டெவலப் ஆகிட்டு வந்துருக்கு பாருங்க. பக்கத்துல பூரா குடியிருக்கிறாங்க. அந்த வீடுக்கு பக்கத்துல இருக்கு. ரொம்ப பிடிக்கும். வெளிநாடு வாழ் இந்தியர்கள், அப்புறம் வெளியே இருந்து வாழ்ந்து இங்க வந்து நம்ம செட்டில் ஆகிட்டு இந்த மாதிரி இடத்துல இருக்கலாம் அப்படின்னா கோயம்புத்தூருக்கு வந்து ஜஸ்ட் 1 மணி நேரத்து டிராவல்ல வந்துட்டு போயிடலாம். பெரிய ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸ் கிடையாது. எல்லா வசதிகளும் பக்கத்திலேயே இருக்கு. ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், காலேஜ் எல்லாமே பக்கத்துல இருக்கனால இது வந்து ரெசிடென்சியலாவும் யூஸ் பண்ணிக்கலாம், அக்ரி பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே கலந்து 2மே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ரொம்ப அருமையான ஒரு ஏரியா அது. மெயின் ரோடுக்கு நியர்பை இருக்கு. உங்களுக்கு அனைத்து வசதிகளோட இருக்குது. தண்ணீர் சௌகரியம் இருக்கு. எல்லாமே சொட்டு நீர் பாசனங்கள் போட்டிருக்கு பூமி பூரா. உங்களுக்கு விவசாயத்திலேயே தேங்காய் இதெல்லாம் வருமானமும் வருது. அதுவாக குடியிருந்துட்டு நம்ம நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் பொல்யூஷன் ஃப்ரீயாகவும் இயற்கையாக வாழ்றதுக்கும் இது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு பணங்கள் ஒரு தேவைப்படுது. ஒரு ஏக்கர் வந்து 35 லட்சம் ஃபைனலா சொல்றாங்க. 1-2 குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மொத்தம் 7.5 ஏக்கராங்கிறப்ப கிட்டத்தட்ட 7-21 கிட்டத்தட்ட ஒரு 2.5 கோடி ரூபாய்க்கு பக்கம் வருது. வேணுங்கிறவங்க தொடர்புக்கு வாங்க. நல்ல அருமையான
இந்த பூமி ஊரடி தோட்டம் பக்கம் இருக்கு. சகல சௌகரியங்களும் பக்கத்தில் இருக்கு. உடனே திருப்பூர், பல்லடம், அவினாசி, ஈரோடு, பொள்ளாச்சி, நெகமம் இவங்களுக்கும் ரொம்ப ரோடு ஆக்சஸ் ஈஸி. நீங்க பல்லடம், திருப்பூர் பல்லடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 20 கிலோமீட்டர்ல வந்துடுது. இப்படி நீங்க ரீச் பண்ணலாம். செட்டிப்பாளையம், பொள்ளாச்சி எல்லாத்துக்குமே மெயின் ஜங்ஷனா இந்த ஏரியா இருக்கு. தாராளமாக எல்லா ரூட்லையும் நீங்க ஈஸியா உள்ள வந்துக்கலாம். நீங்க எங்கிருந்து எங்க வேணாலும் ஜஸ்ட் 1 ஹவர்ல டிராவல் ஆகி போய்க்கலாம், வந்துக்கலாம். நல்ல அருமையான ஒரு பூமி இது. இந்த மாதிரி பூமி தான் நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. எல்லாத்துக்கும் பக்கமா இருக்கணும், எல்லா சௌகரியம் இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த அளவுக்கு இது வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். நல்ல பூமி வந்து பாருங்க. விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம், புதுசா விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு சொத்து இது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. எல்லா பவுண்டரியுமே தெளிவா இருக்கு, கிளியரா இருக்கு. வீடு இந்த சொத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60-70 வருஷமா ஒரே ஆளுகிட்ட தான் இருக்குது. அதான் விலங்கு விவகாரங்களும் கிடையாது. கிளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டி. நல்ல அருமையான ஒரு ஏரியா. நம்ம எப்படி வாழணும்னு நம்ம நினைச்சு திங்க் பண்ண ஒரு ட்ரீமா இருக்குமோ அந்த ட்ரீமை இது வந்து நிறைவேற்றி கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி தேவைங்கிறவங்க தொடர்புக்கு வாங்க. மேல் நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். புதுசாக பார்க்குறவங்களுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிகள் வரும். நம்ம இன்னைக்கு டிராவல் பண்ண போக வேண்டிய தூரம் நிறைய தூரம் இருக்கு. ஆனால் நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிகள் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்போம். நிறைய பேர் ஹேண்ட் பண்ணி சம்பாதிக்கிற சொத்துக்கள் வந்து சம்பாதிக்கக்கூடிய மணிகள் வந்து நல்ல விதமான சொத்துக்கள் வாங்கி கொடுக்கணும், கொண்டு வந்து அவங்க கண்ணு முன்னாடி காட்டுறது எங்களோட ஒரு குறிக்கோளை நாங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கோம். இது எங்களுக்கு ஒரு வியாபாரம். அதே சமயத்தில் நியாயமாகவும் நேர்மையாக கொண்டு வருவதை இங்கே வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிகள் வருது. நீங்கள் இந்த மாதிரி சொத்துக்கள் வாங்கி வைக்கிறது நம்மளுடைய எதிர்காலத்துக்கும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கும் இனி வரப்போகிற காலகட்டத்துக்குமே நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசட்டாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிகள் வாங்கி வைங்க. ஏன்னா இப்போ அக்ரியோட விலைகள் இப்போ கொரோனாக்கு அப்புறம் பயங்கர விலை ஏறிட்டு இருக்கு. இனிமேல் ஒரு அடுத்த வருஷமெல்லாம் நெக்ஸ்ட் இயர்லாம் பார்க்குற அக்ரியெல்லாம் இந்த ரேட்டு கிடைக்குமாங்கிறதே எங்களுக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாமே அக்ரி பயங்கரமாக வாங்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஒரு 4-5 வருஷம் தொடர்ந்து நல்ல மழைகள் தமிழ்நாட்டில் பேஞ்சிட்டு இருக்கு. இந்த டைம் நல்ல மழை இருக்குன்னா அக்ரி எல்லாம் உனி பயங்கரமாக வச்சிருக்கவங்க நல்லா விவசாயம் பண்ணி ரேட்டை உனி அதிகம் பண்ணுவாங்க. ஏன்னா மழை இல்லைன்னா தான் ரேட்டு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மழை போதுமான அளவுக்கு மழை எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால ரேட்டுகள் வந்து கூட தான் சொல்லுவாங்க, முடியும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால மழை இப்படி இருக்குனால விவசாயம் நல்லா செழிச்சு வரும். விவசாயம் பண்றவங்களும் தாராளமாக இந்த பூமிகளை வாங்கலாம். விவசாயம் புதுசாக வரவங்களுக்கு நல்லா ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு இந்த ஏரியா எல்லாம். இப்போ எது நம்ம ட்ரை ஏரியான்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே நல்ல தண்ணி சௌகரியங்கள் பயங்கரமா வந்துட்டு இருக்குது. அதனால அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. நல்ல சிறப்பா இருக்கு. இனி வரப்போற காலத்துல அக்ரி லேண்ட் வாங்கணுங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குங்கிறது தான் எங்களோட எதிர்பார்ப்பா இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வாங்குறவங்க பூரா அவங்க சொந்த உபயோகத்துக்கு வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பூமிகள் பார்த்தீங்கன்னா நல்ல விலைகள் ஏறிட்டு இருக்கு. வர தேங்காய்கள் மற்ற இதர பொருள் விவசாய பொருளுக்கு நல்ல ஒரு விலைகள் கிடைக்கிறனால அங்கங்க விலைகள் ஏறுற வாய்ப்புகள் இருக்குது. தயவு செஞ்சு அக்ரி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இதை பார்க்குறவங்க, அவங்க டைம் பாஸ் பண்ணாம வாங்கணும்னு நினைக்கிறவங்க உடனே தொடர்புக்கு வாங்க. நம்மளோட பணம் இந்த இடத்துல இந்த சொத்துக்களை வாங்குறப்ப வந்து கண்டிப்பா அது வீணாகாது. அதே சமயத்தில் இன்னைக்கு வாங்கினோம்னா அடுத்த வருஷம் விலை தான் ஏறுமொழியே, விலை குறையறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. பூமியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து யோசிச்சுட்டு டைம் எடுத்துட்டு இருக்கிறது வந்து விலை ஏறதுக்கான வாய்ப்புகள் தான் கொடுக்க முடியும். நம்ம வாங்கி போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வருஷம் விலை ஏறும். அது எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய விஷயம். எந்த இடத்துலையும் எந்த பூமியும் விலை குறைஞ்சதா சரித்திரமே கிடையாது கோவை மாவட்டத்தில். அதனால பணம் இருக்கிற ரைட் டைம் டு பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க ஒரு முடிவு எடுத்து இன்னைக்கு வாங்கினாதான் நம்மளுக்கு லாபம். இதே நீங்க நாளைக்கோ இல்லை 6 மாசம் கழிச்சு நீங்க ஒரு முடிவு எடுத்து வாங்கினீங்கன்னா அதை நம்ம சம்பாதிக்கிற மணி தான் நம்ம கொடுத்து எக்ஸ்ட்ரா கொடுத்து ஹார்ட் ஒர்க் பண்றதான் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். டிசிஷன் பொறுத்த வரைக்கும் இமிடியேட்டா பாருங்க, இமிடியேட்டா எடுங்க. லீகல் கரெக்டா இருந்தா அடுத்த ப்ரொசீஜர் தாராளமா பண்ணுங்க. அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த மரம் ஆகாதுங்க, இதாகாங்க, இதே மரம் மற்ற மரம் மரம் பாருங்க. அது 10 மரத்துக்கு